நல்ல நாள் அதுவுமா எதுக்கு கண்ணை கசக்கிட்டு நிக்கிறீங்க? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேனா ஷியாக்கா தூள் கண்ணில் விழுந்துடுச்சு. இன்னைக்கு எது குளிச்சிங்க? காலையில சீக்கிரம் இருந்துட்டேனா தீபாவளின்னு நினைச்சிட்டேன். குளிச்சு முடிச்ச அப்புறம் தான் கிறிஸ்துமஸ் ஞாபகம் வந்து. இன்னைக்காவது 4 பேர் முன்னாடியே கொஞ்சம் கோமாளித்தனம் பண்ணாம இருங்க. 4 பேர் வராங்களா? எதுக்கு? 4 பேர்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். 2 பேர் தான் வராங்க, மைக்கேலும் மெர்சியும். நம்ம குடும்பத்துல யாரும் அப்படி வித்தியாசமா பேர் வச்சுக்க மாட்டாங்களே. மைக்கேலோட பொண்ணு மெர்சி, மெர்சியோட அப்பா மைக்கேல். அப்படியே கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் கிணத்துல தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா, இந்த வருஷம் பண்டிகையை மீரா வீட்டில் கொண்டாடணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம் போல இருக்கு. ஓகேம்மா, நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. சரி, ஓகே டாடி. ஆண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே, இந்த அற்புதமான காலை நேரத்திலே எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து எங்களை ரட்சிக்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் சமாதானத்தோடு வாழ ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஆமேன். மெர்சி, மெர்சி, மெர்சி. மெர்சி, டாடி பெர்னாண்டஸ் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். நீ கேட்டை பூட்டிக்கமா. சரிப்பா. அவங்க வர சொன்னாங்களா டாடி? எட்வர்டு கிறிஸ்துமஸ்க்கு வரலையா, அவனுக்கு லீவு கிடைக்கலன்னு அவங்க அப்பா சொன்னாருமா. அதான் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன். ஓகே டாடி. என்ன எட்வர்டு வரலன்னதும் பிள்ளைக்கு முகம் அப்படியே வாடி போச்சு. இந்த பாருமா, பெர்னாண்டஸ் தான் என் சம்மந்தி, எட்வர்டு தான் உன்னை கட்டிக்க போறவன். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாதுமா. அதோட அவனுக்கு ஆபீஸில் லீவு கிடைக்கலையா, அவன் அமெரிக்காவிலிருந்து இங்கே புறப்பட்டு வரதுக்குள்ள கிறிஸ்துமஸ் முடிஞ்சு போயிடும் இல்லையா? என்ன டாடி, என்னம்மா? நியூ இயர்க்காவது வருவாங்களான்னு கேட்டு வாங்க டாடி. பாருடா, கல்யாணம் ஆகி அமெரிக்காவை போயிட்டா இந்த அப்பாவையே மறந்துடுவியோ? மறக்க மாட்டேன் டாடி, உங்களையும் கூட்டிட்டு போயிடுவேன். என்னம்மா இது, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி. இருட்டிக்கிட்டு வரா மாதிரி இருக்கு. மழை வரும் போல இருக்கு. என் ரெயின் கோட் எடுத்துட்டாமா போ. மழையெல்லாம் வரல டாடி, ஆண்டனி அங்கிள் தான் வந்திருக்காரு. என்ன மறுபடியும் ஒரு தடவை போய் கேட்டுவான்னு என் பொண்டாட்டி ஜென்சி என்ன அனுப்பிச்சு வச்சா. ஒரு தடவை என்ன 1000 தடவை கேட்டாலும் உன் பையன் ஜானுக்கு என் பொண்ணு மெர்சியை தர முடியாது. அவளை ஏற்கனவே எட்வர்டுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. மைக்கேல், நான் ஒன்றும் 3ஆம் மனுஷன் இல்லை. மெர்சிக்கு தாய் மாமன், ஞாபகம் இருக்குல்ல? உங்க அக்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாம வந்து வந்து பணம் வாங்கிட்டு போனேன். இப்பதான் அவ இல்லையே, இன்னும் எதுக்காக உறவு சொல்லிட்டு உள்ள வர? மைக்கேல், மெர்சி தான் கட்டிக்குவேன்னு ஜான் கனவு கண்டுட்டு இருக்கான். அதை நீ பாழக்கிடாத. அப்பனும் பிள்ளையும் ஹாலில் உட்காந்து ஒன்னா குடிக்கிறீங்க. உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கணுமா? 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டாலும் எனக்கு தான் தெரியும். தபார், சர்ச்சுக்கு வாங்க, மேரேஜ் அட்டன் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, வீணா தொந்தரவு பண்ணாதீங்க. ஆமா, மச்சினங்கிற மரியாதை இல்லாம என்னை விரட்டி விடுற இல்ல. பாத்துக்கிறேன், வர கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்றேன். அப்பதான் வருஷம் கிறிஸ்துமஸ் வரும்போது உனக்கு ஞாபகம் வரும். என்ன டாடி, அங்கிள் இவ்வளவு கோவமா போறாரு? அவனால என்னமா பண்ண முடியும், பாத்துக்கிறேன். இல்ல டாடி, கிறிஸ்துமஸ் அதுமா வீடு பூந்து ஏதாவது பண்ணிட்டாருன்னா? அப்படின்னா இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டாங்கறியா? இல்ல டாடி, கொண்டாடணும், ஆனா இங்க வேண்டாம். வேற எங்க? அத்தை வீட்லயா? அவங்க தான் உடம்பு சரியில்லாம இருக்காங்களாமா? இல்ல டாடி, மீரா ஆண்டி வீட்ல. என்ன மெர்சி, நம்ம பண்டிகையை மீரா வீட்ல போய் எப்படி? அவங்க ரொம்ப நல்லவங்க டாடி, எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த பண்டிகை நம்ம வீட்லயே கொண்டாடினா என்ன? இல்ல டாடி, கல்யாணத்துக்காக பணம் நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். நம்ம சர்ச்சுக்கு போகும்போதோ இல்ல கேரல்ஸ்க்கு போகும்போதோ ஆண்டனி அங்கிள் வந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாருன்னா? கரெக்ட். இது எனக்கு தோணாம போச்சே.
ஒன்னு பண்ணுவோம் டாடி, எல்லாத்தையும் எடுத்துட்டு மீரா ஆண்டி வீட்டுக்கே போயிடுவோம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஆண்டி ஐடியா கொடுப்பாங்க. குட். இந்த வருஷம் பண்டிகையை மீரா வீட்டில் கொண்டாடணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம் போல இருக்கு. ஓகேம்மா, நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. சரி, ஓகே டாடி. ஏப்பா வீடு பூரா தேடிட்டு இருக்க, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மீரா, கிணத்துக்கு பக்கத்துல நின்னுகிட்டு தலைவாரிக்கிட்டு இருந்தேன். சீப்பு லொடுக்குன்னு கிணத்துல விழுந்துடுச்சு. நீங்களும் லொடக்குன்னு கிணத்துக்குள்ள குதிக்க வேண்டியதானே? எங்கெங்க எதை பண்ணணும்னு விவஸ்தையே கிடையாது. கொதிக்கிற குழம்புக்கு முன்னாடி நின்னு குடிச்சிட்டு வந்து தலையை தோட்டுறது, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா விளக்கு வைக்கிற நேரத்துல வாசப்படியில உட்காந்து நகத்தை கட் பண்றது. ஏப்பா இப்படி விவரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது மைசூர் டூர் போகும்போது வாங்கின சீப்பு, அதான் போயிடுச்சேன்னு வருத்தமா இருக்கு. ஆமா, அங்க என்ன இருக்குன்னு சீப்பை வச்சு சீவிட்டு இருக்கீங்க. அப்படியே தடவி விட வேண்டியதானே? 4 பேர் வர்ற நேரத்துல வகை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. 4 பேர் வராங்களா? எதுக்கு? 4 பேர்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். 2 பேர் தான் வராங்க, மைக்கேலும் மெர்சியும். நம்ம குடும்பத்துல யாரும் அப்படி வித்தியாசமா பேர் வச்சுக்க மாட்டாங்களே. மைக்கேலோட பொண்ணு மெர்சி, மெர்சியோட அப்பா மைக்கேல். அப்படியே கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் கிணத்துல தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா, சரி, பேசல சொல்லு. ஹிஸ்டரி ப்ரொஃபசர் மைக்கேல், அவருடைய ஒரே பொண்ணு மெர்சி. எனக்கு பழக்கப்பட்ட குடும்பம். அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு இங்க வர்றாங்க. போதுமா? ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா இருந்து என்ன பிரயோஜனம்? நாம கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோம்னு அவருக்கு தெரிய வேண்டாம்? அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, நாங்க கிருஷ்ண ஜெயந்தி தான் கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாட மாட்டோம்னு. ஐயோ, சரி, கோவப்படாத, நீயே சொல்லு. அவங்க வீட்ல கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாத சூழ்நிலை, அதனால இங்க வர்றேனாங்க. நாமளும் அந்த பண்டிகையில கலந்துக்குவோம். கிறிஸ்மஸ் அவங்க வீட்டுல கொண்டாட முடியாத சூழ்நிலைன்னா மெர்சியோட தாத்தாவோ பாட்டியோ கண்ண மூடிட்டாங்களா? அப்புறம் எப்படி ஒரு வருஷத்துக்கு பண்டிகை? முறைக்காத. எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுற வரைக்கும் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். மெர்சியோட தாய் மாமா ஆண்டனினால ஏதோ பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கறாங்க. என்ன பிரச்சனை? பிரகாஷ்ராஜ் சம்யுக்திய குதிரையில தூக்கிட்டு போன மாதிரி இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க. அது பிரகாஷ் ராஜ் இல்ல, பிருத்திவிராஜ். ஏதோ ஒரு ராஜ். அவங்க கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக இங்க வர்றாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீங்க கூட மாட நின்னு அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன ஏற்பாடுன்னு எனக்கு தெரியாதே. நான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டேன்னா அதுக்கு வேற என்ன திட்டுவியே? நான் சொல்றேன். மெழுகுவத்தி, கலர் மெழுகுவத்தி, சீரியல் லைட்டு, வாசல்ல கட்டுற ஸ்டார், மலர் மாலை, டெக்கரேஷன், ஸ்வீட்ஸ், கேக், அப்புறம் வந்து மிகப்பெரிய லிஸ்டா இருக்கே. இதுக்கு பணம் எல்லாம் ஆண்டனி கொடுத்துருவாங்க. ஆண்டனி வந்து பொண்ணுக்கு தாய் மாமன், மைக்கேல் தான் அவங்க அப்பா. இப்ப மாத்திட்டியா? ஆரம்பத்துல இருந்தே மைக்கேல் தான் பொண்ணோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க குடும்பத்துக்குள்ள அவ்வளவு ஈஸியா நுழைய முடியலையே. அப் டு டேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த கிறிஸ்மஸ் வந்துரும் போல இருக்கே. பேரெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கே. இத பாருங்க, ஒருவேளை கிறிஸ்மஸ்க்காக அவங்க கெஸ்ட் 20-30 பேர் வந்தாங்க. அவங்கள ஏன் வந்தீங்க, எதுக்கு இவ்வளவு பேரு, எப்ப போவீங்கன்னு நடு ஹால்ல நின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. கேட்க மாட்டேன். மைக்கேல தனியா கூட்டுக்கிட்டு போய் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்பேன். அவங்க பண்டிகை முடிச்சிட்டு போற வரைக்கும் அது இதுன்னு கேள்வி கேட்டு வாயை திறந்தீங்க. வாயை திறக்க கூடாது. மீரா, சொல்ல மறந்துட்டேன். ஆடுதுற வைத்தியம் அவன் சம்சாரம் வரேனாங்க. இங்க வந்து தங்க சொல்லிட்டான். இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இப்போ வர்றாங்கன்னு சொல்றீங்களா? கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? மைக்கேல் ஃபேமிலி இங்க வந்து சந்தோஷமா கிளம்பி போற வரைக்கும் நோ கெஸ்ட். அந்த வைத்தியம் வேணா 50 மெழுகுவத்தி வாங்கிட்டு வர சொல்றேன். அப்ப செத்துப்பியா? வைத்தி, நீ புறப்பட்ட நேரமே சரியில்லடா. டாடி, மைக்கேல் என்ன சொன்னாரு? டாடி, உங்களை தான் கேட்கிறேன். மெர்சி என்ன கட்டி கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா? மைக்கேல் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். மெர்சிக்கு ஏற்கனவே வேற யாரையோ பேசி முடிவு பண்ணிட்டான். நான் எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இதான் நடக்கும்னு, கேட்டீங்களா? இருடா, நான் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வரும், அவ்வளவுதான். உங்களை நம்புற பாருங்க, எனக்கு நல்லா வேணும். பார், இனிமே மைக்கேல் நம்பி பிரயோஜனம் இல்லை. அதிரடி ஆக்ஷன் இறங்கினாதான் சரியா வரும். என்ன பண்ண போறீங்க? ஆளை வச்சு மைக்கேல் அடிக்க போறீங்களா? இல்ல, அறிவாளை நம்பாம அறிவை நம்ப போறேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாம 2 பேரும் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்துல அந்த வீட்டுக்குள்ள போறோம். எனக்கு பத்தி எரியுதுங்கிறேன், நீங்க பண்டிகை கொண்டாடுறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? முழுசா கேளுடா. 2 பேரும் உள்ள போறோம். அங்க போனதும் நீ மட்டும் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு கொல்ல பக்கமா ஓடி போற. எதுக்கு அது? கேளுடா, அவசரப்படாத. நான் என்ன பண்ணுவேன்,
அந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸை நைஸாக மெர்சிக்கு மாட்டிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். வெரி குட். ஆமா, இதுக்கு மெர்சி ஒருத்துப்பாளா? கேட்டால் மாட்டேன் தாண்டா சொல்லுவா. நான் என்ன பண்ண போகிறேன், மயக்க மருந்து அவள் மூஞ்சில தெளிச்சிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு தூக்கிட்டு வந்துட போகிறேன். வரும்போது நடந்து வந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை போகும்போது தூக்கிட்டு போறீங்களா ஏன்னு யாராவது கேட்டா? கூட வந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு வயிற்று வலி, அவரால் நடக்க முடியல, அதனால தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். டாடி, இது மட்டும் நடந்தா போதும். எப்படியாவது மெர்சியை வெளியூர் கொண்டு போய் அங்க வச்சு கல்யாணம் பண்ணிப்பேன். அது சரி, கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது? டாடி, ஒரு ஐடியா. என்ன? 2 பேரும் கருப்போரை போத்துட்டு போயிருமா? ஏண்டா, நம்ம என்ன ஆடு மேய்க்கவா போகிறோம்? ஆளை கடத்திட்டு வர போகிறோம்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா காஸ்டியூமர் இருக்கான், அவகிட்ட இருந்து 2 ட்ரெஸ் வாங்கிக்குவோம். டாடி, கிறிஸ்மஸ் தாத்தானா கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணுமே? ஆமா, அதுக்கு என்ன, இந்த ஏதாவது பொம்மை கெம்மை பூ சாக்லேட் ஏதாவது கொடுத்து விட்டுருவோம். டாடி, டாடி, எல்லாம் நல்லபடியா இருக்கும்டா, அழாதடா. அது இல்ல டாடி, உங்க சைஸுக்கு எப்படி Dress கிடைக்கும்? என்ன சார் எதுவுமே சாப்பிடாம தட்டை பார்த்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? கேத்தரின் நினைச்சேன், கண் கலங்கி போச்சு. யாரு கேத்தரின்? மெர்சியோட அம்மா. அப்படி சொல்லுங்க. மெர்சி உங்க சொந்த பொண்ணு இல்லையா, வளர்ப்பு பொண்ணா? ஆடா, அது அவங்க ஒய்ஃப் கேத்தரின். மைக்கேல் கேத்தரின் பொண்ணு தான் மெர்சி. கண் கலங்கி பேசினாரு. அந்த அளவுக்கு அந்த அம்மா இவருக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? ஐயோ, எங்க அம்மா தவறி போயிட்டாங்க அங்கிள். அவங்க ஞாபகம் வந்ததுனால டாடி ரொம்ப கண்கலங்கி போயிட்டாரு. டாடி, இப்ப எதுக்கு அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க டாடி. கேத்தரின் எப்படி காலாவதியானது? இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஆறுதலா 4 வார்த்தை சொல்லலாமேன்னு தான். கேத்தரின் இயேசுக்குள்ள நித்திரையானதுக்கு நான் தான் காரணம். நீங்களே கொன்னுட்டீங்களா? இல்ல, எனக்கு சுருட்டு பிடிக்கிற பழக்கம் உண்டு. வாயை பார்த்தாலே தெரியுது. மேல அன்னைக்கு நல்ல மழை. சுருட்டு மழையில நனைஞ்சு லேசில பத்திக்க மாட்டேன்னு. இல்ல, எப்பவுமே 2 சுருட்டு என்கிட்ட ஸ்டாக்ல இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து இல்ல, கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்கு சோம்பேறித்தனம். கேத்தரின், ஆப்போசிட் ஷாப்புக்கு போய் 2 சுருட்டு வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். முடியாதுன்னு விட்டாங்களா? சரிண்ணா. அதுதான் கேத்தரின். மேல சுருட்டை வாங்கிட்டு வரும்போது வேகமா வந்த ஒரு லாரி கடவுளே அவ மேல மோதாம வளைஞ்சு போயிடுச்சு. அப்ப ஏன் கண்ணாடியை கட்டினீங்க? பின்னாடி வந்த பஸ் அவ மேல ஏறிடுச்சு. இப்பதானே கண்ணாடியை கட்டி இருக்கணும். கேட்கலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி என்ன சுருட்டு? அவ கடைசியா வாங்கிட்டு வந்த சுருட்டை அவன் ஞாபகமா இன்னும் 10 வைக்காம பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கேன். வருத்தப்படாதீங்க. சுருட்டுன்னு பேர் வச்சிருக்கும் போதே நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அதான் ஒரு உயிரையே சுருட்டிக்கிட்டு போயிடுச்சு. அவரை கொஞ்சம் சாப்பிட விடுறீங்களா? மீரா, அப்பாவை திட்டாதம்மா. ஐயா சாமி, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? நான் சுருட்டெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. நான் மீராவுக்கு ஒரே அப்பா. நான் போயிட்டேன்னா பாவம் மீரா என்ன பண்ணுவா? ஆண்டி, உங்க அப்பா நைட்டு தூங்குற வரைக்கும் பேசிட்டே தான் இருப்பாரா? தூக்கத்திலேயே பேசிட்டே தான் இருப்பாரு. சாப்பிடு. நல்ல நாள் அதுமா எதுக்கு கண்ணை கசக்கிட்டு நிக்கிறீங்க? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேனா ஷியாக்கா தூள் கண்ணில் விழுந்துடுச்சு. இன்னைக்கு எது குளிச்சீங்க? காலையில சீக்கிரம் இருந்துட்டேனா தீபாவளின்னு நினைச்சிட்டேன். குளிச்சு முடிச்ச அப்புறம் தான் கிறிஸ்மஸ் ஞாபகம். இன்னைக்காவது 4 பேர் முன்னாடியே கொஞ்சம் கோமாளித்தனம் பண்ணாம இருங்க. மீரா, அந்த மைக்கேல் மட்டும் கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. முன்னாடியே எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் ஒரு கோட்டு சூட்டு வாடகைக்காக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். நம்ம வீட்ல ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு, அது முன்னாடி போய் நில்லுங்க, அது கேக்கும். வேஷ்டி சட்டையே உனக்கு ஜாஸ்தி, கோட்டு சூட்டு ஒரு கேடான்னு. இப்பவே போய் பாருங்க, அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வரேன். ஹலோ, ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. எங்க மெர்சி காணோம்? மெர்சி,
வாமா ஆண்டி உன்னை பார்க்கணுமா? வா 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 வா. Merry Christmas. அப்படியே தேவதை மாதிரி இருக்க. ஆண்டி எங்க கூட நீங்களும் சர்ச் வரீங்களா? கண்டிப்பா நான் வரேன். ஆனா எங்க அப்பாவை மட்டும் வான்னு கூப்பிடாதீங்க. ஏன்னா சர்ச்சில் வந்து தோப்பு கரணம் போட்டு எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கிடும். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். டாடி 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 நான் எப்போ ஓடணும்? இப்போ தானடா வந்திருக்கோம். முதல்ல நாம செட்டில் ஆயிடலாம். பின்னாடியே வா. ஹாய் மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ். சாதாரணமா கிறிஸ்மஸுக்கு ஒரு தாத்தா தானே வருவாங்க. இன்னைக்கு என்ன 2 பேர் வந்திருக்கீங்க? போன வருஷம் இவருக்கு உடம்பு சரியில்லை, வர முடியல. அதனால இந்த வருஷம் வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்காரு. வருஷத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடுறீங்களே, வருஷம் பூரா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயா, உங்களுக்கு இது தேவையில்லாத கேள்வி. நீங்களா காப்பாத்த போறீங்க? மேடம், பல வீடுகளுக்கு போய் மேரி கிறிஸ்மஸ் சொல்லி சொல்லி கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ராத்திரி கிளம்பலாமா? அது எங்க பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். வந்த உடனே கிளம்பாம தங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, கர்த்தரோட கிருபை. நீங்க தாராளமா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு லுங்கி வேஷ்டி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல அப்படியே படுத்து புரளுவீங்களா? உங்க வாயை தெச்சாதான் வழிக்கு வருவீங்க. அது நீங்க போங்க. தேங்க் யூ. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். வாமா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவோம். உங்க அப்பா இங்கேயே இருக்கட்டும். ம். அப்பா அவங்களோட சேர்ந்து நீங்களும் தூங்கிடாம அவங்களுக்கு காப்பி கீப்பி போட்டு கொடுங்க. வந்தவங்களுக்கு வாய் எங்க இருக்குன்னே தெரியல. அதை கண்டுபிடிச்சு நான் காப்பியை ஊத்துறதுக்குள்ள எனக்கு தாடி வளர்ந்துரும். ஆமா, வளருது. அங்கிள் உங்களுக்கும் சேர்த்து நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். எங்களை தேடி விருந்தாளிகள் யாராவது இருந்தா இங்கே இருக்க சொல்லுங்க. அப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மெர்சியோட மாமாவோ பையனோ வந்தா உள்ள விட்டுறாதீங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்ல. வந்த உடனே உங்களை யாரு பலார் நிறைஞ்சு மெர்சி எங்கன்னு கேக்குறாங்களோ அவங்க தான் மெர்சியோட மாமாவோட பையன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட நான் அடி வாங்கணுமா? டாடி அந்த ட்ரெஸ்ஸை பெட் மேல கட்டி வச்சிருக்கேன். அதை மெர்சிக்கு போட்டு தூக்கிட்டு வந்துருங்க. நீ போட, நான் பாத்துக்கிறேன். ஓடு ஓடு, தாண்டி குதி, தாண்டி குதி, ஓடுறா. மெர்சி, இரு நான் அப்புறமா பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்க. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கணும். இந்த ட்ரெஸ்ஸையா? ஆமா, இதை நீ போட்டுக்கிட்டா உங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு போட்டுக்கிறேனே. 5 நிமிஷம், அதுக்குள்ள என் வேலை முடிஞ்சிடும். ப்ளீஸ். சரி கொடுங்க. தேங்க்யூ. இந்த ட்ரெஸ் நான் போட்டுக்கணுமா? வேற வேலை இல்ல. ச்சே. கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை கைட்டு போட்டுட்டு டாய்லெட்டுக்கு போயிட்டாரா? இந்த ட்ரெஸ்ஸை நாம போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? மெர்சி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். அம்மா, இது இவ்வளோ கரமா இருக்காளே. அம்மா. ஐயோ ஏங்க என்னாச்சு இவருக்கு? உடம்பு சரியில்லையா? ஆமாங்க, அதனாலதான் ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். அச்சச்சோ, ஆம்புலன்ஸ் ஏதாவது வர சொல்லிட்டா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே உடம்பு சரியில்லைன்றீங்க, மாஸ்க் இருக்குங்க. அப்பா! ஏன் மெர்சி? மைக்கேல்! மெர்சி! மைக்கேல்! மெர்சி! ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? என்னாச்சு? எதுக்காக கூப்பிட்ட? மீரா, எதுக்காகம்மா உங்க அப்பா இந்த ட்ரெஸ்ல இருக்காரு? ஆண்டி, கிறிஸ்மஸ் தாத்தா இந்த ட்ரெஸ் என்ன போட்டுக்க சொன்னாரு? உங்க அப்பா ஏன் போட்டுட்டு இருக்காரு? அப்படியா விஷயம்? இவன் தான் ஆண்டனி. அப்ப இவர் கூட வந்தவரு? அவன் பையன் ஜானி. யோ, எங்கயா உன் பையன்?
அவங்க நேரம் எங்கேயோ எகிரி குதிச்சு ஓடி இருப்பாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. 2 பேரும் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்துல வர வேண்டியது, அதுல ஒருத்த ஓடிட வேண்டியது. இந்த Dress மெர்சி போட்டா அவளை தூக்கிட்டு போலான்னு ஐடியா, அப்படிதானே? அது எப்படிமா நான் பிளான் போடும்போது பக்கத்துல நின்று கேட்ட மாதிரி பேசுறீங்க? ஐயா சாமி எதுக்காக இந்த ட்ரெஸ்ல இருக்காரு? ஆடா மெர்சிய தாங்க இந்த Dress அவன் போட சொல்லியிருக்கான். இந்த Dress நான் பெட் மேல வச்சுட்டு வந்தேனே. இந்த அல்பதான் கீழே எது கிடைச்சாலும் எடுத்து மாட்டிக்குமே. இத மெர்சின்னு நினைச்சுதான் அந்த ஆள் தூக்கிட்டு போக பாத்திருக்கான். மீரா இவனை சும்மா விடக்கூடாதுமா. ஐயோ இது எங்க அப்பாங்க. இந்த ஆண்டனிய சும்மா நீ விடக்கூடாதுமா. முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. விட மாட்டேன். பாத்தீங்களா, சொந்தக்காரங்க கூடயும் ஃப்ரெண்ட்ஸு கூடயும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறதாங்க பண்டிகை. அது தீபாவளியோ ரம்ஜானோ கிறிஸ்மஸோ எந்த பண்டிகையா இருந்தாலும் ஆடம்பரமா கொண்டாடுறத விட இல்லாத 4 பேருக்கு வயிறார சாப்பாடு போட்டோன்னு வைங்க, அதுதாங்க பெரிய பண்டிகை. என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira